வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எம்எம்டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்முடைய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஸோ நம்ம பார்க்க வந்துக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட்டு தாம்பரம் முடிச்சூர் ரோடு பாரதி நகருங்க. ரொம்ப ஒர்த்தான இடத்துல சவுத் ஃபேஸிங்கில் 64க்கு 55 சவுத் ஃபேஸிங் 24 அடி ரோடு ரெசிடென்ஷியல் ஏரியா. ஸோ இதில் வந்து 3 பிளாட்டாக பிரிச்சுருக்காங்க. 21க்கு 55ன்றதுல 2ம், 22க்கு 55ன்றதுல 1ம் பிரிச்சுருக்காங்க. 3 சைடுமே பார்த்தீங்கன்னா வீடு தாங்க. இண்டிவிஜுவல் வீடு அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு மத்தியில் இது ஒரு பிளாட் மட்டும் தான், இந்த ஒரு பெரிய பிளாட் மட்டும் தான் சேல்ஸுக்கு இருக்கிறது. சுற்றி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா, ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷனுங்க. 5500 பர் ஸ்கொயர் ஃபீட் சொல்லி ஸ்லைட்லி நெகோசியபிள் சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்டர் கடை தான் இருக்குது. ஸோ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா லேண்ட் வித் கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கூட ஒரே டைம் கூட லோன் போட்டு ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து க்ளீன் பண்ணி எல்லாம் மண்ணு கொட்டி ஹைட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ முடிச்ச ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 400 மீட்டர் தாங்க. மேக்ஸிமம் 400 ஒரு 450 மீட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள். ஆக்சுவலாக சொல்லணுன்னா இந்த லொக்கேஷனில் இப்போலாம் லேண்டே கிடைக்க மாட்டேங்குதுங்க. எம்டி லேண்ட் நிறைய இருக்கும். நீங்கள் இதுக்கு அந்த பக்கம்லாம் போனால் கூட ஒரு சில இடங்களில் பட் சேல்ஸை கொடுக்க மாட்டாங்க. இந்த லேஅவுட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின் ரோடு வந்து முடிச்ச ரோட்லேருந்து இந்த பிளாட் வரைக்குமே வந்தீங்கன்னா எங்கேயுமே எம்டி கூட இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒர்த்தான ஏரியா, ஃபுல்லாக டெவலப்டு ஏரியாவாக இருக்கும் அந்த ஏரியா ஃபுல்லாகவே. ஸோ சுற்றி இந்த வீடுங்கள்லாம் இருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அதை பார்க்க வர்றதுனா கூட நீங்கள் சுற்றி முற்றி பார்த்தாலே தெரியும். ஸோ எம்டி ஏதாவது இருக்கா இல்லையா, வாங்கினா எப்படி இருக்கும், ஒர்த்தாக இருக்குமா அப்படின்றதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் நேரில் பார்த்துட்டே நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. வீட்டில் மகள் வச்சு மட்டும் வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள், பிடிச்சிருந்தால் அடுத்த கட்டமாக நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ நல்ல ப்ராப்பர்ட்டி, ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஏன்னா பார்த்தோன்னா அந்த பக்கத்துலலாம் கூட பார்த்தோன்னா 6000 ரூபாயிலேருந்து 6500 மினிமம் போயிட்டுருக்கு ரேட்டு. ஸோ அதையும் நீங்கள் வந்து என்கொயரி பண்ணிக்காங்க. ஸோ அந்த ரேட் ஒர்த்தா இல்லைன்றது அதுக்கப்புறம் தெரியும். எப்போவுமே ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம கிளைண்ட் கிட்ட சொல்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா விசாரிச்சு பார்த்துக்காங்க எவ்வளோ ரேட் போகுதுன்னு. அப்போ தான் பார்த்திங்கன்னா ரேட் பேசுறதுக்கும் நம்ம வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு அப்ராக்சிமேட் ரேட் வச்சுட்டு பேசினாலும் அதுவும் சரியாக வராது. ஸோ இமீடியட்டாகவும் முடியாது. அதனால் பார்த்தோன்னா அவங்க ஒரு ரேட் சொல்லட்டும், பட் நீங்கள் வந்து இப்போ இடத்த பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துல இவ்வளோ போதா இல்லையான்றதை விசாரிச்சுட்டு நீ வாங்கிக்கிறது தான் ரொம்பவே நல்லது. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்லாவே டெவலப்டான ஏரியா தான். ஸோ இமீடியட்டாக நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். நல்ல ஒர்த்தான ரேட்டு, ஒர்த்தான ப்ளேஸ். வேறு ஏதாவது ஒன்று தான் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், பதிலுக்கு காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட தான். நன்றி.